வணக்கம். இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு துணைவரின் லக்னம் எப்படி அறிவது. உதாரணம், மகர லக்ன ஜாதகர். இவரின் 7ஆம் இடம் கடகம். இதன் அதிபதி சந்திரன். ஆக நீங்கள் சந்திரனின் அஷ்டவர்க்க கட்டம் பார்க்க வேண்டும். நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அதாவது அஷ்டவர்க்கத்தில் ஒற்றை இலக்கத்தில் உள்ளது தான் பின்னாஷ்ட வர்க்கம் என்பது. இரட்டை இலக்கியம் உள்ளது சர்வாஷ்டக வர்க்கம். இப்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த ஒற்றை இலக்கங்கள் கொண்ட கிரகங்களின் கட்டங்களை பார்க்கிறோம். அதில் சந்திரனை எடுத்துக்கொள்கிறோம். இது மிக துல்லியமாக பலன் பார்க்க உதவும். அதாவது மகர லக்ன ஜாதகர் சார்ட்டில் அவர் மகர லக்னத்தில் சந்திரனுடைய பின்னாஷ்டக வர்க்கம் அதில் 4 உள்ளது. அதற்கு எதிரே 7ஆம் இடம் களத்திரத்தை குறிக்கும் அல்லவா, அதில் 4 பிந்து இருக்கின்றது கடகத்தில். ஆக இது ஆணின் ஜாதகம். ஆக சோத்திய பிண்டம் 198, சந்திரனின் சோத்திய பிண்டம் 198. ஆக இந்த 198ஐ 4ஆல் பெருக்க வேண்டும். 4ஆல் பெருக்கி அதை 27ஆல் வகுக்க வேண்டும். அப்பொழுது வருவது 29வது நட்சத்திரமாகும். 27 ரேவதி, 28 அஸ்வினி, 29 பரணி. ஆக இந்த பரணி, பூரம், பூராடம் உள்ளது. அதாவது மேஷம், சிம்மம், தனுசு. இதில்தான் அவருடைய துணைவரின் லக்னம் அமைய வேண்டும். இவருக்கு சிம்ம லக்ன ஜாதகத்தில் துணைவர் அமைந்தார். ஆக உங்களுக்கு இந்த அஷ்டவர்க்கம் ஜாதகத்தில் நமக்கு லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் உள்ள ஒரு கிரகத்தின் அஷ்டவர்க்கம் துணைவருடைய லக்னத்தை நிர்ணயிக்கின்றது. இன்னொரு ஜாதகம், இன்னொரு ஆணின் ஜாதகம், அதை பார்ப்போம். அவருக்கு ரிஷப லக்னம். அந்த லக்னத்தில் 5 பிந்து. அது ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடம் செவ்வாய். நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், செவ்வாயின் பின்னாஷ்டக வர்க்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ரிஷப லக்னத்தில் 5, அதற்கு 7இல் 3. இப்பொழுது நாம் லக்னத்தில் உள்ளதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக உங்களுக்கு செவ்வாயின் சோத்திய பிண்டம் அதை பார்க்க வேண்டும். செவ்வாயின் சோத்திய பிண்டம் 121. இது நீங்கள் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி எடுக்கும்போதே அதில் அஷ்டவர்க்க சார்ட்டில் போட்டுருவாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த 7 கிரகத்துக்கும் என்னென்ன சோத்திய பிண்டம் என்று, அடுத்தது லக்னத்திற்கு எத்தனை சோத்திய பிண்டம் என்று போட்டு விடுவார்கள். ஆக செவ்வாயின் 121 சோத்திய பிண்டத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதை லக்னத்தில் உள்ள 5 பிந்துக்களால் பெருக்க அது 605 வரும். நாம் நட்சத்திரத்தை காண 27ஆல் வகுக்க வேண்டும். ஆக 27ஆல் வகுக்கும் பொழுது அது வருவது 22வது நட்சத்திரம். இந்த 22வது நட்சத்திரம் அஸ்வினியிலிருந்து திருவோணமாகும். ஆக திருவோணம் நட்சத்திரம் எங்கே இருக்கிறது? மகரத்தில் இருக்கின்றது. ஒன்று இந்த சந்திரனின் மற்ற நட்சத்திரமான அஸ்தம், அதாவது கன்னி அல்லது ரோகிணி ரிஷபமாக அமைய வேண்டும். ஆனால் இது அஷ்டவர்க்கத்தில் ரொம்ப ஷார்ப்பாக கரெக்டாக கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அப்போ மகரம் திருவோணம், அதில் தான் அவருடைய துணைவருடைய லக்னம் அமைய வேண்டும். கரெக்டாக மகர லக்னத்தில் தான் அவர் துணைவரின் ஜாதகம் அமைந்தது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடிகின்றால், லக்னத்தை வைத்து நீங்கள் மணி எடுக்கலாம். ஆனால் அதில் பிஎம்ஏஎம் ப்ராப்ளம் வரும். ஆனால் நம்ம இதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, கரெக்டாக லக்னத்தை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம போய் ஒரு சர்ச் பண்ணும்போது இதை ஷார்ட் லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். அப்போ இது இருக்கலாம்னு. அப்போ நம்ம முன்னே கணித்தபடி ராசி, லக்னம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இதையும் எடுத்து கவுண்டிங்கில் எடுக்கும்போது நமக்கு அது மிக எளிதாக அமைந்துவிடும். நீங்கள் கரெக்டாக இந்த லக்னத்தில் சூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு எளிதாக அமைஞ்சிடும். ஆக உங்களுக்கு இந்த லக்னம் கணிப்பதற்கு இந்த பின்னாஷ்ட வர்க்கம், லக்னத்திலிருந்து 7ஆம் அதிபதியின் ஒரு பின்னாஷ்டக வர்க்கமானது அதிகமாக ஒரு நல்ல பயனுள்ளதாக அமைகின்றது. ஆக நீங்கள் உங்கள் துணைவரின் லக்னத்தை நீங்களாகவே கணக்கு போட்டுக்கொண்டு கணிதம் போட்டு கணிக்க முடியும். ஸோ எளிது. அதற்காக நம்ம அஷ்டவர்க்கம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சார்ட்டை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்துட்டு போட்டிங்கன்னா அதை போடலாம். பட் அவரில் நமக்கு என்ன பெனிஃபிட்? நோ யூஸ். நமக்கு இப்போ எல்லாம் டென்ஷன். எதாக இருந்தாலும் வித்தின் 5 minutes எவ்ரி திங் வி ஷுட் பி ஃபினிஷ். அந்த ஒரு ஹரியப்பில் போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அதுக்கு நேரம் கிடைக்காது. ஸோ ஃபீட் இட் அண்ட் கெட் இட் த ரிசல்ட்
அப்புறமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க, முடிஞ்சு போச்சு. ஆக உங்களுக்கு இந்த லக்னம் எப்படி கணிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக சொல்லி ஆகிவிட்டது. நன்றி, வணக்கம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.